எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 103வது அந்த ஜூம் கலந்துரையாடல் இந்த நிகழ்ச்சியில நம்ம இருக்கோம். இதுவரை 102 நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமா நடத்தி இருக்கோம். சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகை, அதாவது தொலைபேசி உரையாடலும் ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடலும் என்கிற வகையில சசிகலா அவர்கள் அந்த தொண்டர்களை அவங்க ஆதரிக்கிறவர்களை பேசுவதை விட நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு அதிக வரவேற்பை பெற்றிருந்தாங்க. அவர்கள் தொடர்ந்து அந்த சர்வே அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அதிமுக தொண்டர்கள் இடத்துல. இப்ப இன்றைக்கு நாம் பல பேர் அதிமுகவை விட்டு விலகி திராவிட முன்னேற்ற கழகத்துல இணையறாங்க. அதற்கு காரணம் அவர்கள் சுயநலவாதிகளா, இல்ல இவங்க இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்கள் புறக்கணிக்கிறார்களா அப்படிங்கிறது. ஏன் நம்ம அந்த தலைப்பை எடுத்தோம்னா, இப்ப சமீபத்துல பார்த்திருப்பீங்க நிறைய பேர் அதிமுகல இருந்து போய் சேர்றாங்க. மற்ற கட்சிகளை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு கூட திரு தோப்பு வெங்கடாச்சலம் என்கிற முன்னாள் அமைச்சர், அவர் அம்மா அவர்கள் காலத்துல 2011 to 16 5 காலம் அமைச்சராக இருந்தவர் ஈரோடு மாவட்டத்துல. அதே போல அதற்கு பிறகு 2016 இருந்து இப்ப வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சம்பந்தி அங்க இருக்கிறதுனால அவருக்கு இவருக்கும் ஒத்து போகல அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது. அவர் சுயேட்சையா போட்டு 10,000 ஓட்டுகள் வாங்கினாரு. சரி, வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் கூட அவரை அழைத்து உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு தர்றோம், நாடாளுமன்ற தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது என்று ஒரு சமாதானப்படுத்த வேண்டிய அந்த தலைமை போனா போகட்டும் என்கிற அளவுல இருக்காங்க. அதை விட கொடுமை என்னன்னா, இப்ப இன்றைக்கு பாருங்க, திரு அன்வர் ராஜா அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் தந்தி டிவில. இன்னைக்கு இரவு அது வருது, ஒளிபரப்பாகுது. கிட்டத்தட்ட அவர் நீ நீக்கினா நீக்கிக்க அப்படிங்கிற எல்லைக்கு அவர் வந்துவிட்டதாகத்தான் அந்த பேட்டி தோன்றுது. ஏன்னா இவங்க சிவி சண்முகம் பேசுனதுக்கு அப்புறம் தலைமையில இருந்து யாரும் அது போல பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் அன்வர் ராஜா அந்த பேட்டி கொடுத்திருக்கிறார். அதே போல திரு மைத்ரேயன் அவர்களும் ஒரு கருத்தை சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்கார். அதாவது பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்துல ஒரு நீட்டு குறித்த ஒரு விவாதம் வருகிற பொழுது நாங்கள் நீட்டை ஏதேனும் சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தால் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்றாங்க. நீட்டுக்கு விதிவிலக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்குவதற்கு அதை நாங்கள் ஆதரிப்போம் என்று அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா திரு கரு நாகராஜன் இதுல உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறார். அப்ப அவர்களது இரட்டை நிலைப்பாட்டை கண்டித்து திரு மைத்ரேயன் சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவிட்டிருக்கிறார். அப்ப அவரை நீக்கிடுவாங்களா? இப்படியே நீக்கி, ஆனா சிவி சண்முகமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்காரு. ஆனா சொல்லி அவர் சொன்ன உடனே என்கிட்ட கருத்து கேட்கிற பொழுது நான் சொன்னேன், சிவி சண்முகம் எல்லாம் சொல்லுவாரு, ஆனா அவர் ஸ்டெடியா நிக்க மாட்டாரு என்கிற கருத்தை நான் சொல்லியிருப்பேன். அதே போல பார்த்தீங்கன்னா அது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லியிருப்பாரு. பாரதிய ஜனதா கட்சியோடு நமக்கு ஒன்றும் ஒரு குரோதம் கிடையாது. இப்ப நீங்க இந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைய நான் கூட அது ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அல்லது ஒரு தவறுதல் ஆனா ஒரு எழுதிட்டாங்கன்னு நினைச்சு இந்த கொங்கு நாடு என்கிற ஒரு இதை இப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திரு கரு நாகராஜன் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. ஆரம்ப கட்ட நிலையில இருக்கு அதற்கான முயற்சிகள், அந்த மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நடக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்பது இதுவரை நாம் அறிந்தவரை அவர்கள் மதவாதிகள் என்பதை மட்டும்தான் அறிந்திருக்கிறோம். அவர்கள் பிரிவினைவாதிகளாகவும் இருப்பார்கள் என்பது இதுவரை தெரியல. ஏன்னா அவர்கள் முன்வைத்த கோரிக்கையே ஒன்றிணைக்க வேண்டும், ஒன்றிணைந்த இந்தியா, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே ஆதார், ஒரே ரேஷன் கார்டு, இதுதான் அவங்க முன்மொழிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக தமிழ்நாட்டை பிரிக்கணும்னு யார் தமிழ்நாட்டில இருந்து யாராவது கேட்டாங்களா? தமிழ்நாட்டை எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க என்கிற கருத்தை யாரேனும் ஒருவரிடத்திலிருந்து அந்த கருத்து வந்ததா? அண்ணா அவர்கள் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்கிற அளவுலதான் அந்த திராவிட இயக்க கொள்கைகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதாவது பெரியார் காலத்துல, அண்ணாவுடைய துவக்க காலத்துல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. அப்ப அண்ணா அவர்களே அந்த சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த ஒரு போர் நடந்த பொழுது அந்த திராவிட நாடு கொள்கைகளை நாங்கள் கைவிட்டு விடுகிறோம் என்று சொன்னார். அதுக்கு சைனா இந்தியா நடந்த அந்த போர் யுத்தம் மட்டுமே காரணம் அல்ல.
தமிழ்நாட்டு மக்கள் அது போல பிரிவினைவாதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப இப்ப இவங்க இந்த அதாவது பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்கன்னு தெரியல. இது அவர்கள் ஒன்று தவறுதலாக அந்த திரு முருகன் அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகிற பொழுது கொங்கு நாடுன்னு குறிப்பிட்டிருந்தா அவர்கள் விளக்கி இருக்கணும். இது நாங்க அந்த பகுதியை குறிப்பிடுறதாக சொன்னோம், இதுல உள்நோக்கம் இல்லைன்னு சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு அது தினமலர் பத்திரிகையில ஒரு தலைப்பு செய்தியாக பெரிதாக்கப்பட்டது. இன்றைக்கு இப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி திரு கரு நாகராஜன் என்பவர் சொல்றாரு, ஆமா அது குறித்த அந்த பூர்வாங்க பணிகள் தொடக்க நிலையில இருக்கு, அது குறித்த தொடக்க நிலையில இருக்கு, அந்த மக்கள் எதை விரும்புகிறார்களோ அது நடக்கும், அதை செய்வோம் என்கிற பொருள்பட அவர் பேசியிருக்கார். அது அவங்க சொல்லலாம், மக்கள் விரும்பினா தானே நாங்க கொடுக்குறோம்னு சொன்னோம், விரும்பலன்னா இல்லையே. அப்ப நீங்க நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கிறவங்களா அருணாச்சல பிரதேஷ் சைனாவோட போய் இணைஞ்சிடறோம்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றோம், காஷ்மீர்ல இருக்கிறவங்க எல்லாம் தனி நாடு வேணும்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த மக்கள் அதை விரும்புகிறார்கள், நீங்க அதை கொடுத்துருவீங்களா? என்ன அதாவது ஒரு முட்டாள்தனமான பேச்சா இருக்கு. அந்த மக்கள் விரும்பினா கொடுத்துருவோம்னு சொல்றீங்க, அப்ப அருணாச்சல பிரதேஷ் சைனாவோட போறதோ அல்லது தனி நாடா போறதோ கொடுத்துருவீங்களா? வடகிழக்கு மாநிலங்கள் தனியா நாங்க போறோம்னு சொன்னா கொடுத்துருவீங்களா? காஷ்மீர் தனி நாடாக அறிவிக்க கோரி இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது, அதை கொடுத்துருவீங்களா? யாராவது ஒருவர் முட்டாள்தனமா இருந்தா பரவாயில்ல, பல பேர் அது மாதிரி இருந்தாங்கன்னா என்ன? சரி ரைட், அது அவங்க கட்சி அவங்க கொள்கைகள்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற கட்சியில ஏதேனும் இதை பற்றி ஒரு கருத்து தெரிவித்தார்களா? இல்ல, இந்த கருத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். ஏன்னா வெளியில எப்படி வரும்னா, முதல்லயே அது உண்மை அப்படி இல்லை, ஆனா இருந்தாலும் கூட அதிமுகங்கிறது கொங்கு மண்டலத்துக்கான கட்சியாக சுருங்கி விட்டதுன்னு ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவங்க இது போன்ற விஷயங்கள்ல வாய்மூடி மௌனிகளாக இருந்தார்கள் என்றால் மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆமாங்க, அதிமுக அந்த பகுதியில வலுவா இருக்கு, அதனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்காக கொங்கு பகுதியை தனி நாடா கேட்கிறாங்கன்னு இன்னும் அதிமுகவை பற்றி செய்வது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கலாம், பேசுறது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கலாம். ஆனா மக்கள் மத்தியில அது நமக்கு ஒரு தவறான பார்வையை அதிமுக மேல கொடுத்துரும். சரி, நீங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க, அவர்கள் கூறியிருப்பது இது மிக தவறான கருத்து, இந்த கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, தமிழ்நாட்டை பிரிக்கிற அந்த முயற்சியை ஆரம்ப காலத்திலேயே நாங்க எதிர்க்கிறோம். ஏன்னா அந்த கருநாகராஜன் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அடுத்த பதில் கனிமொழி அவர்கள்ட்ட இருந்து வருது, இல்ல நாங்க ஒன்றுபட்ட இந்த தமிழ்நாடு ஒன்றாகத்தான் இருக்கணும், பிரிவினைக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், உறுதியாக அது நடக்காதுன்னு. அப்ப இவங்க என்ன, ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்யறாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு, இவ்வளவு முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க? இவங்க கட்சி நடத்துறாங்களா இல்ல கல்லாம் கட்டுறது மட்டுமே வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களான்னு சொல்லி தெரியல. உடனடியாக அதிமுக சார்பாக நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய கண்டனத்தை, பாரதிய ஜனதா கட்சி இதற்குரிய விளக்கம் கொடுக்க வேண்டும், அது போன்ற முயற்சிகள் அவர்களிடத்தில் இல்லை என்பதை தெளிவுபடுத்தணும். அப்படி தொடர்ந்து அதன் போன்ற முயற்சிகள் நடந்தால் நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சி இப்ப குறைந்தபட்சம் 2%, 2.5%, 3% இருக்கு, அதை சுத்தமா துடைத்து எறிந்து விடுவார்கள். இது போல வாய்மூடி மௌனிகளாக எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் இருந்தால் அதிகபட்ச பாதிப்பை அதிமுக சந்திக்க நேரிடும். நேரிடும் ஒண்ணு இல்லை, இவர்கள் 2 பேரையும் இந்த இயக்கத்துல விட்டு விலக்கி விட்டு தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்குவதை நோக்கி அதிமுக தொண்டர்கள் பயணிப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து எந்த காலத்திலையும் பேச மாட்டாங்க. சரி, அப்படின்னா சசிகலா பேசிடுவாங்கன்னா அவங்களும் பேச மாட்டாங்க. அவர்கள் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று அறிவித்ததே பாரதிய ஜனதா கட்சியோட அழுத்தத்துலதான் அவர்கள் அறிவித்தார்கள். அதனால அதிமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக துவக்கப்பட்ட இயக்கம். மாறாக இன்றைக்கு இதனுடைய சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்குன்னா, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நம்ம பேசுறத மக்கள் அதிகமாக விரும்புறாங்க. அதிமுக தொண்டர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற சிரமம், நாம் திமுகவையும் ஒரு புறம் எதிர்க்க வேண்டும், மறுபுறம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நம்முடைய கருத்துக்களை வலிமையாக மக்கள் மன்றத்துல வைக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது குறித்து இன்றைக்கு விரிவாக பேசலாம். இப்ப திரு ஆஸ்பயர் சாமிநாதன் இதுல நம்மோடு இன்றைக்கு கலந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட கருத்துக்களை கேட்போம். இன்றைய உங்களுடைய தலைப்பு எனக்கு ரொம்ப ஈர்ப்பை ஏற்படுத்திச்சு. அதனால ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போலாமே அப்படின்னு தான் வந்தேன்.
நீங்களும் அதனை உணர்ந்தவராய் முதலே எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. அதிமுக அப்படின்ற கட்சி வந்து புரட்சி தலைவரால உருவாக்கப்பட்டு அம்மாவால வளர்க்கப்பட்ட ஒரு கட்சியில இன்னைக்கு பதவி இல்லைன்னா என்ன, என்னைக்கா இருந்தாலும் இங்க வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஒவ்வொரு தொண்டரிடமும். என்ன புரட்சி தலைவர் காலத்துல எங்க அப்பா சொல்லுவாரு, இது ரிக்ஷாக்காரன் கட்சிடா, யார் வேணாலும் பெரிய ஆளா வரலாம், மந்திரியா வரலாம் அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஏன் எல்லாரும் திமுகவை நோக்கி படையெடுத்து போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு வாய்ப்பு இனிமேல் இல்லையோங்கிற சந்தேகம் எல்லா தொண்டர்கள் மனதிலும் இருக்கு. இது இவங்க 1.5 கோடி தொண்டர்கள் சொல்றாங்க, அது 1.5 கோடி 60 லட்சமானது விட்டுருங்க. இந்த பேர்களான தோப்பு வெங்கடாசலம், விஜிலா சத்யானந்த் அந்த மாதிரி போறாங்கன்றது இன்னைக்குதான் நம்ம கண்ணில் படுது. பட் என்று தேர்தல் முடிந்து ரிசல்ட் வெளியே வந்து அவங்க ஆட்சி அமைச்சு ஒரு 15-20 நாள்ல நடந்துச்சோ, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கத்து உறுப்பினர்கள், கீழே இருக்கக்கூடிய கிளை கழகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தினந்தோறும் 2000 பேர் 3000 பேர் போயிட்டு தான் இருக்காங்க. இதனையும் இந்த தலைமை கவனிக்க மறந்து விட்டது அப்படிங்கறத நான் இங்க வந்து முன்னெடுத்து வைக்கிறேன். அதிமுகங்கிறது வந்து ஒரு கட்சிங்கிறதோட ஒரு குடும்பமா இருந்ததை தாண்டி இன்று வந்து ஒரு சில பேருக்கு மட்டுமே பதவிகள். ஒரே ஆள் கிளை செயலாளராகவும் இருக்கிறார், ஒரே ஆள் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார், ஒரே ஆள் தலைமை நிலை செயலாளராகவும் இருக்கிறார், ஒரே ஆள் வந்து இணை முதலமைச்சராகவும் இருக்காரு. அப்படின்னா அத்தனை பதவிகளையும் உங்க ஒரே ஆளை வச்சுக்கிட்டு என்ன இருக்காரு. சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த ஒரு கட்சியில யார் வேண்டாமானாலும் எது வேண்டுமானாலும் ஆகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்த தொண்டனுக்கு இன்று அந்த நம்பிக்கை போய்விட்டதுன்றது ஒரு புறம். இரண்டாவது பக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள், நான் திமுக இல்ல, நான் திமுகலையும் சேரல, நீங்க உடனே அதை அப்படி எடுத்துக்க வேண்டாம், ஒரு சாதாரண பொதுமக்கள் பேசக்கூடியது இந்த 60 இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா திமுக நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெயரை இந்த 60 நாட்களில் திமுக பெற்றுவிட்டது. என்ன அப்படின்னும் பொழுது ஒரு கவர்னன்ஸ் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாருன்னு பொது ஜனம் இன்னைக்கு நினைக்கிறான். அந்த அளவுக்கு அவங்க இமேஜை கிளீனா மேனேஜ் பண்றாங்க. இது தொடருமா 3 மாசத்துக்கா 6 மாசத்துக்கா, இன்னும் எவ்வளவு நாள் இவங்க அதை தாக்கு பிடிப்பாங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த மிகப்பெரிய காரணம் அதிமுகவிலிருந்து வெரி பிக் மைக்ரேஷன் டு திமுக போவதற்கான காரணம், இனிமேல் இந்த கப்பலில் ஓட்டை விழுந்து விட்டது, இந்த கேப்டன்களுக்கு இதனை சரியாக செலுத்த தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுதுன்ற அந்த நம்பிக்கையை நம் கட்சியினர், உங்கள் கட்சியினர் இழந்து வருகிறார்கள். அந்த காரணத்தினால்தான் அப்படியே சாரையாக இது வந்து இன்னும் தொடரப்போகுது. இன்னும் விரைவில் நான் கேள்விப்படுறதுல உண்மையா பெரிய பெரிய தலைகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள் எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து ஒரு 15-20 நாட்கள்ல வந்து போய் சேருவாங்கன்றது. இதை இந்த தலைமை தடை செய்ய என்ன பண்ணணுமோ எடுத்தா கட்சி தப்பிக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இது ஒண்ணுதான் என்னுடைய கருத்து. என்ன செய்யணும் அதை நீங்களே சொல்லிருக்கலாம், உங்க கருத்து என்ன? அதை தடுப்பதற்கு இன்றைக்கு தலைமை பொறுப்புள்ள இருக்கிற திரு ஓபிஎஸ் இபிஎஸ் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, அல்லது தொண்டர்களது அல்லது உங்களை போன்றவர்களது எதிர்பார்ப்புகள் என்ன? ரொம்ப வருத்தமானது. பட் இது நம்ம ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்ன்றதுனால நான் உரிமை எடுத்து சொல்றேன். இவர்கள் சிந்தனையில் கட்சி தலைவர்களாகவே சிந்திக்கவில்லை. இவர்கள் சிந்தனையில் மாவட்ட செயலாளரை தாண்டி வளரவே இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு லீடர்ங்கிற பாரடைமுக்கு மூவ் ஆகணும். இது என்னுடைய கட்சி, நான் அத்தனை பேரையும் அரவணைக்கணும் அப்படிங்கிற இதுக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு இதுல ஒற்றை தலைமை என்பதுதான் அதிமுகவிற்கு வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரே ஃபார்முலா. இந்த இரட்டை தலைமை தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் வந்து எதை கேட்டாலும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்றதுக்கு பேசாம ராஜினாமாவை கையெழுத்து போட்டுட்டு கட்சியில வெறும் உறுப்பினரா இருந்துட்டு போலாம். இது வந்து மட்டுமில்ல, அவரை நம்பி வந்த அந்த ஒரு பல லட்சம் பேருக்கும் அசிங்கம். எது கேட்டாலும் எனக்கு தெரியாது, என்ன கேட்டாங்க, என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, காரிலேயே புகழேந்தி அழைச்சிட்டு போறாங்க, கீழே வெயிட் பண்றாரு, திருப்பி வரும்போது கட்சியை விட்டு இவரே அவரை நீக்கிட்டு வர்றாருன்னா இது என்ன ஒரு கொடுமை? இது அவர் சொல்றாரா இல்ல ரொம்ப என்ன வற்புறுத்துனாங்கன்னா, ஏன் வற்புறுத்தினா கையை வச்சு கையெழுத்து போட வச்சாங்களா? என்ன போட மாட்டேன்னு வெளியே வரலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்பு, எதிர்க்கிற ஒரு குணமே இல்லை, போர் குணமே. இவர்கள் எப்படி வந்து இவ்வளவு லட்ச கணக்கான பேரை, கோடிக்கணக்கான பேரை காப்பாத்துவாங்க?
நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கேசி பழனிசாமியா, எடப்பாடி பழனிசாமியா, ஓ பன்னீர்செல்வமா, சசிகலாவா, இல்ல இங்க இருக்கக்கூடிய ராஜேந்தர், சீனிவாஸ் சுப்பிரமணியமா, மருதுராஜா, யாரோ ஒருத்தர். இந்த கட்சியை வழிநடத்த 2 பேருங்கிறது தேவையில்லை. இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது சுத்தமா ஜீரோ. முதல் நாள் அடித்துக் கொள்கிறார்கள், அன்று மாலை அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. ஆனா அவங்களுக்காக கீழே அடிச்சுக்கிட்டு தொண்டை சேர மாட்டேங்கிறான். அப்ப எப்படி சார் கட்சி நடத்த முடியும்? ஆளுக்கு ஒரு பக்கம் வண்டி எழுத்துட்டு போனா மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் உருவாயிட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் பேசி யாரோ ஒருத்தர் நீ எடுத்துக்க தலைமைய இல்ல. இதையெல்லாம் தெரிந்துதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னாரு, இந்த பைலாஸ்ல எதை வேணாலும் மாத்தலாம், ஆனா ஜெனரல் செக்ரட்டரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மட்டும் யாராலுமே என்றுமே மாற்றப்பட முடியாத மாதிரி ஒரு பைலா எழுதி வச்சுட்டு போனாரு. ஏன்னா இது தொண்டர்களுடைய கட்சி, கொடி பிடிக்கிறவன் தான் இந்த கட்சியில டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த ஒரு விஷனோட எழுதி வச்சுட்டு போனாரு. இப்ப அதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன தோணுது, காலையில ஒருத்தன் வேணும்னு தோணுது, மத்தியானம் வேணாம்னு தோணுது, எனக்கு வேணும்னு தோணுது, உனக்கு வேணாம்னு தோணுது, டக்குன்னு ஒரு கையெழுத்து போடு. இவர்களே கையெழுத்தை போடுகிறார்களா இல்ல ஸ்கேன் பண்ண எடுத்து டக்கு டக்குன்னு பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்களான்றது கூட எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் இருக்கிறோம். கட்சி நடத்துவதை நிறுத்தி 5 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. நான் சொல்றேன், அண்ணா பிறந்த நாள் கூட்டம் நடக்காது, எம்ஜிஆர் பிறந்த நாள் கூட்டம் நடக்காது, அம்மா பிறந்த நாள் கூட்டம் நடக்காது, மீட்டிங் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ₹1 கூட்டம் நடத்த மாட்டோம். அப்புறம் என்ன கட்சி நடக்குதுங்க? எப்படி நீங்கள் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும்? ஃபர்ஸ்ட் கட்சியை நடத்துறதுக்கு என்ன பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் படிச்சுக்கிட்டு அதுபடி கட்சியை நடத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா வெளியே போறவன். முன்னாடி எல்லாம் 5 வருஷம் இல்ல, அம்மா பீரியட்ல எல்லாம் இருக்கும்போது நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஆட்சிக்கு வந்துருவோம், ஆட்சிக்கு அம்மா வந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன பதவி வேணாலும் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவன்கிட்ட. இன்னைக்கு ஆட்சியில இருந்தாலுமே அதெல்லாம் நமக்கு வராதுப்பா, அந்த ஒரு குரூப்புக்கு மட்டும்தான் போகும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல அந்த குரூப்ல நீங்க ஒரு போர்க்குணம் படைத்த ஒரு ஆளு, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பீங்க, உங்களை பிடிக்கல, உங்களை கூப்பிட்டு நீங்க வாங்க கட்சியில சேருங்கன்னு உங்ககிட்ட கூப்பிட்டு செக்ரட்டரியேட் அசிங்கப்படுத்தின கதை இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? இன்னைக்கு நீங்க 103 மீட்டிங் நடத்துறீங்க, ஒவ்வொரு மீட்டிங் ஆவரேஜ் 50 பேர் 60 பேர் 70 பேர் வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர். இதே முதலமைச்சர் ஒரு நாள் ஒரு பயங்கரமான கடும் சொற்களால் என்ன பேசினார் முதலமைச்சரா இருக்கும் பொழுது, தொலைபேசியில் அழைத்து. அன்னைக்கு நான் உங்ககிட்ட கூப்பிட்டு வருத்தப்பட்டேன். அன்னைக்கு முத ஆளா இறங்கி அன்னைக்கு நீங்க ஜாதி பார்க்கல, அன்னைக்கு நீங்க சமுதாயம் பார்க்கல, என்ன அவர் செய்தது தவறுன்னு சொல்லிட்டு பொது தொலைக்காட்சியில ஆஸ்பயர் சாமியாரை சப்போர்ட் பண்ணீங்க. நீங்க அவர் பேசினது தப்புன்னு அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னீங்க, நீங்க அவர்கிட்ட பேசினது தப்புன்னு. அப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு இந்த கட்சிக்கு வேணும். நீங்க வரணும்னு நான் சொல்லல, யாராக இருந்தாலும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். இன்னைக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாததுனால தங்களை மட்டுமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இப்ப அடுத்தது பாருங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒண்ணு மாத்தி ஒண்ணு கேஸ் அடுத்த இன்னொரு 30 நாளுக்குள்ள ஆரம்பிக்கும். அவங்க தன்னுடைய பாதுகாப்பிற்காக தங்களை கேஸ்ல இருந்தும் ஜெயில இருந்தும் வழக்குல இருந்தும் காப்பாத்திக்கணும்ன்ற இதுலதான் இருப்பாங்களே வழிய இந்த கட்சியை நம்ம வளர்க்கணும், இந்த கட்சியில எல்லாருக்கும் ஒரு இது தரணும். ஸ்டீரிங் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. இந்த ஸ்டீரிங் கமிட்டி எதுக்கு? ஸ்டீரிங் கமிட்டியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்கு கிளை செயலாளருடைய பவர் கூட இல்ல. இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்கிற கட்சி. நீங்க சுவாமிநாதன் இதுக்கு என்ன செய்யணும்னு என்ன கேட்டீங்க, எனக்கு தெரியல என்ன, ஆனா போற போக்கு சரியில்லைன்றது எனக்கு தெரியும். எனக்கு செட் ஆகலப்பா, நான் இருந்து புலம்புறதுக்கு விரும்பலன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி மீட்டிங்ல என்ன நீங்க ஒரு வாட்டி கூப்பிட்டீங்க, நான் வரல பாஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு தலைப்பு எனக்கு பிடிச்சது. அதிமுகவில இருந்து இது வெரி வெரி ரெலவென்ட் டாபிக், எஸ்பெஷலி இன்றைய இதுல. இதெல்லாம் ஆக்சுவலா டிவி விவாதம் நடத்த வேண்டியது, அவங்க நடத்த மாட்டேன்றாங்க என்ன. பட் நீங்க எடுத்து இந்த தலைப்பை நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அதிமுக தொண்டனின் அடி வயிறு பற்றி எரிகிறது. என்ன இவ்வளவு நாள் இது உழைச்சோமே, இது ஒரு சாரை மட்டும் சென்று அடைகிறதே, நான் என்னைக்கு வேணாலும் ஒரு பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைச்சேன்னா இன்னைக்கு வாய்ப்புலாம் இல்லையே. சரி, அது இல்லைன்னா என்ன, இருக்கு கொஞ்சம் வருஷத்துல ஏதாவது ஒன்று போறேன்ட்டு தான் திமுக பக்கம் போறாங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. இது உங்க கட்சியுடைய தலைமை, அதிமுகவுடைய தலைமை இதை உடனடியா பார்த்து சரி பண்ணா இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். எந்த விஷனோட புரட்சி தலைவர் இந்த கட்சியை நிறுவினாரோ, எந்த ஒரு ராசியான கைகளால எனக்கு பின்னும் 100 ஆண்டு இருக்கும், நாங்க அம்மா 100 ஆண்டு இல்ல இன்னொரு 10 ஆண்டு கூட இவங்க காப்பாற்றுவாங்கன்னு தெரியல. ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. அதுல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வாய்ப்பு நன்றி. இல்ல அந்த இதையும் சொல்லிடுங்க, அம்மா உங்களை எந்த சூழ்நிலையில அழைத்து அந்த ஐடி பொறுப்பு கொடுத்து அதுல என்ன பணி செய்தீங்க, நீங்க எப்படி இந்த அதிமுக நீங்க சேர்ந்தீங்க, அரசியலுக்கு வந்தீங்க?
எனக்கு வந்து 2011 வரைக்கும் கேட்டீங்கன்னா என்ன வந்து எந்த கட்சின்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சி அப்படிம்பேன் நான். என்னுடைய ஓட்டு எப்பொழுதுமே அதிமுக ரத்தம், அதிமுக ரத்தமாக இருந்தாலும் எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருந்தாங்க. ஏன்னா ஐம் a பிசினஸ் மேன் அப்படிங்கிறதுனால. 2012ஆம் ஆண்டு, அதாவது 2011 இந்த அம்மா வந்து புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுது இந்த கஜானா காலி, சரிங்களா? 13ல இருந்து 14 மணி நேரம் வந்து பவர் கட்டு. 2012ஆம் ஆண்டு மே மாசம் 21ஆம் தேதி விஷன் தமிழ்நாடு 2023 அப்படின்னு ஒரு பாலிசி டாக்குமெண்ட் போடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 11 இயர்ஸ் இந்தியாவை வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு கனவு திட்டம். புரட்சி தலைவர் அம்மா வந்து அதை நான் படிக்கிறேன். நான் வந்து ஒரு IIM கிராஜுவேட். அதை படிக்கிறேன். என்னடா ஒரு ஸ்டேட்ல கரண்ட் இல்ல, பணமே இல்ல, இவ்வளவு பெரிய விஷயம், இப்படி ஒரு 11 வருஷ விஷன் டாக்குமெண்ட்லாம் யார் போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, ஒரு டெவலப்டு நேஷன் தான் வந்து 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் போடுவான். இந்த மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு டெவலப்பிங் நேஷன்ல இருக்கக்கூடிய கேஷ் ஸ்ட்ராப்ட் ஸ்டேட்லாம் வந்து ஒரு 11 இயர் விஷன் போட்டதெல்லாம் சரித்திரமே கிடையாது. அதை படிக்க படிக்க எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வருது. அதை தொடர்ந்து நான் என்ன பண்றேன், விஷன் தமிழ்நாடு 2023 பேஸ் பண்ணி தமிழகம் முன்னேற்ற பாதையில் ஒரு புத்தகம் எழுதுறேன். எனக்கு அந்த புத்தகம் எழுத டீடைல்ஸ் கேட்க 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 இந்த அம்மாவை பத்தின அவங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ், அவங்களுடைய விஷனை பத்தி இன்னும் வந்து KPMGல இருக்கிறவங்க, நம்மளுடைய ஃபிக்கில இருக்கிறவங்க, இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி பாடிஸ்ல அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா நமக்கு வந்து இன்புட்ஸ் கொடுக்க கொடுக்க எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன் நம்மளும் இந்த கட்சியில சேர்ந்து ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு. எனக்கு வந்து ஒரு ஹார்ட்கோர் பாலிடிக்ஸ் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த கட்சிக்கு ஒரு விஷனரியா என்ன பண்ணா நல்லா இருக்கும். யூஎஸ்ல அப்பதான் வந்து ஐடி யூசேஜ் ஆஃப் சோஷியல் மீடியா ஒரு பாலிடிக்ஸ்ல வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி ஒரு 1.5 வருஷம் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அதிமுக வந்து இன்றைய தேதியில போட்டியிட்டா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எங்கெங்க ஜெயிக்கும், எங்கெங்க ஜெயிக்காது, என்னென்ன பண்ணணும்னு 33 வருட எலெக்ஷன் டீடைல்ஸை அத்தனையும் ஒரு சின்ன சாஃப்ட்வேர்ல கொண்டு வந்து ஒரு பூத்லயும் நம்மளால சொல்லிட முடியும். இங்க ஜெயிப்போம், இங்க ஜெயிக்க மாட்டோம், இந்த தெருவில் நம்ம ஓட்டு வரும், இந்த தெருவில் வராதுன்றத பண்ணி அம்மாக்கு அதை பத்தி எழுத முயற்சி பண்றேன். ஒரு பல முயற்சிகளுக்கு பிறகு திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, பேசுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கேட்கறாங்க, இந்த தேர்தல் எப்படி இருக்கும், உங்க கம்ப்யூட்டர் ஜி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கறாங்க. 35 தொகுதியில கண்டிப்பா ஜெயிக்கணும்மா, 2 தொகுதியில என்ன ஆனாலும் ஜெயிக்க மாட்டோம், 2 தொகுதி கேட் ஆன் தி வால், நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா அதுல ஜெயிச்சிரும் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ சுவாமிநாதன் 35 எல்லாம் இல்ல, நம்ம 39 தொகுதியிலும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சு ஆகணும்ன்றாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா 35 கண்டிப்பா. என்னப்பா சரி, நீ கதை தந்து வச்சுக்கிறோம். 35 தொகுதி கண்டிப்பா ஜெயிக்கிறோம்மா, அந்த 2 தொகுதி கொஞ்சம் ஒர்க் பண்ணா, மெட்ராஸ் சென்ட்ரலும் கோயம்புத்தூரும் ஒர்க் பண்ணா கிரீன் ஆயிடுமா, ஆனா 2 மட்டும் வரவே வராதுன்ற. எதுன்னு கேட்கறாங்க. கன்னியாகுமரியும் தர்மபுரியும் வரவே வராது. இதெல்லாம் நான் வந்து 2013ஆம் ஆண்டு சொல்றேன், 14ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலை பேஸ் பண்ணி. கரெக்டா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2014 கன்னியாகுமரியும் தர்மபுரியும் நம்ம ஜெயிக்கல, சரிங்களா? அன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டுறாங்க அம்மா, யூ மே ப்ளீஸ் லீவ் மை ஆஃபீஸ். எனக்கு 5 நிமிஷம் தான் மீட்டிங் கொடுத்தாங்க, ஆனா 1 மணி நேரம் 48 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் ரொம்ப கோவப்பட்டு நீங்க வெளியே போயிடுங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துடுறேன். அடுத்த நாள் காலையில பூகுண்டன் வந்து அம்மா உங்களை வர சொல்லியிருக்காங்கன்னு திருப்பி வர சொல்லி ஒரு பார்ட்டியில மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்குறாங்க. எனக்கா பயங்கர சந்தோஷம். உங்களுடைய அட்வைஸை பேஸ் பண்ணி கட்சியில வந்து ஒரு ஐடி விங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றாங்க. ரொம்ப நன்றிமா, என்னால என்ன பண்ண முடியுமா, இன்னைக்கு கார்டு வேற கொடுத்துட்டீங்க, ஒரு தொண்டனான. நோ யூ வில் பி ஹெட்டிங் தி ஐடி விங் அப்படின்றாங்க. அம்மாக்கு அந்த ஒரு விஷன், நான் சொல்றேன், ஒரு சின்ன ஒரு நடந்த ஒரு சம்பவம். இந்த டாபிக் நான் பேசவே வரல, நீங்க கேட்டதுனால. ஒரு லீடர்ஷிப்னா ஒரு விஷன் வேணும். எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னா தெரிஞ்சவங்க கிட்ட அதை விட்டுட்டு போயிடணும், சரிங்களா? அம்மா என்ன பண்றாங்க, 2 பேரை கூப்பிடுறாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. இவர் பேர் ஆஸ்பயர் சுவாமிநாதன். இவருடைய அறிவுரையின்படி நம்ம வந்து கட்சியில ஐடி விங்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன், அவரு தான் செயலாளராக நியமிச்சிருக்கேன், கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. சரிம்மா, ப்ரெஸ் ரிலீஸ்லாம் ரெடியா இருக்குமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்சம் படிக்க சொல்லுங்க, படிச்சு காமிங்க அப்படின்றாங்க. எடுத்து படிக்கிறாங்க. இன்று முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு
என்ற ஒரு புதிய பிரிவு உருவாக்கப்படுகிறது. நம்ம கேட்குறாங்க, மிஸ்டர் சுவாமிநாதன், இஸ் த டிரான்ஸ்லேஷன் கரெக்ட் ஃபார் நைட் டிவிங்னா? எஸ், பர்ஃபெக்ட்லி கரெக்ட் மேம் அப்படிங்கிறேன் நான். அதன் மாநில செயலாளராக திரு அஸ்பயர் கே சுவாமிநாதன் எம்பி அவர்கள் நியமிக்கப்படுகிறார். கழக உடன்பிறப்புகள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும், அந்த மாதிரி எதுவும் நோ 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 நோ. இளைஞரணி மாநில செயலாளர், பாசறை மாநில செயலாளர், ஐடிக்கு மாநிலம் எல்லாம் கிடையாது, செயலாளர் தான். அவர் இங்க டி நகரே நடிச்சாருன்னா டெக்சாஸ் வரைக்கும் போய் விழும். ஏன்னா அந்த விஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படிதான் அது ஒரு குளோபலா பார்த்தாங்க அவங்க அந்த ஐடிவிங்க. இங்க நம்ம என்ன பண்ணோம், வந்த உடனே 5ஆ பிரிக்கிறது, 6ஆ பிரிக்கிறது. அதுவும் என்ன, சென்னை மண்டலம், உலகத்துல எவனை கேளுங்க சொல்லுவான் சென்னை மண்டலம்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டுன்ட்டு. இங்க சென்னையில இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரத்தை கொண்டு போய் நல்ல வேளை துபாயில சேர்க்கல, என்ன கோயம்புத்தூர்ல சேர்த்து விட்டாங்க. துபாயிலயும் வேற எங்கேயோ சேர்த்துருவாங்களோ, எங்கேயாவது உண்டாங்க. கோவை இங்க திருவள்ளூர்ல இருக்கிற ஒரு ஐடி விங் சொல்றான், நான் ஐடி விங்ல இருக்கேன் கோவை மண்டலத்துல, அங்க இருக்கிற தாசில்தார் கேட்கிறேன், கோவை மண்டலம் இங்கடா பண்ற போடா அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட கேவலத்திற்கு உட்பட்டார்கள் நம்மளுடைய நிர்வாகிகள் அனைவரும். உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து அதிமுக வந்து பணியாற்றின நீங்க உங்க கட்சி அப்படின்லாம் சொன்னீங்க. இல்ல, இது இன்னும் நம்ம கட்சி தான், அம்மாவால நீங்க வந்து தேடி அழைத்து கொண்டு வரப்பட்டீங்க இந்த கட்சிக்கு. மற்றவங்க எல்லாம் போய் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இல்ல ஏன் உங்க கட்சின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிறேன். கேளுங்க, நீங்க வந்து உங்க கட்சி விட்டு நீக்குறாங்க, நீங்க அப்புறம் வெப்சைட் எல்லாம் வச்சு என் கட்சின்றீங்க, உங்களை தூக்கி 14 நாள் உள்ள வச்சிருக்காங்க. பாட்டுக்கு என் கட்சின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறேன். சரிப்பா, சிறுவர், வாய்ப்புக்கு நன்றி. இந்த லீக்கேஜ் உடனே இந்த கிழமை அரெஸ்ட் இல்ல. இப்ப நீங்க எல்லாருமே சொல்றீங்க ஒன்றிணைக்கணும்னு, யாருமே அதுக்கான முன்னெடுப்பு செய்யற மாதிரி தெரியலையே. ஒரு பார்த்தாக்கா எல்லாருமே நிர்வாகிங்க ஃபுல்லா போயிட்டே இருக்காங்க. தொண்டர்கள்லாம் எப்படி ஒரு நம்பிக்கை இழந்துருவாங்க போல் இருக்க. ஒரு 33% ஓட்டு வாங்கினவங்க நம்பிக்கை இல்லாத எல்லாம் நிர்வாகிகள் ஃபுல்லா போறாங்க, பழைய மினிஸ்டர் போறாங்க. இவங்களெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பூஸ்ட், நம்மளுக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ண போறாங்க? எல்லாரும் எப்படி ஒன்றிணைக்க போறாங்க? இவங்க 2 பேர்ட்டையுமே ஒற்றுமை இல்லைங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அத எப்படி இவங்க பப்ளிக் வந்து நாங்க எல்லாம் ஒன்றிணைந்து அதிமுகவா இருக்கோம், எதிர்காலத்துல நாங்க பெரிய ஒரு ஆளுமையா வருவோம்னு எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க? என்ன நீங்க அதை எப்படி முன்னெடுக்க போறீங்க சார்? நான் சொல்லும் பொழுது தேவைப்பட்ட சசிகலா அவர்களையும் ஒருங்கிணைத்த ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்கலாம். ஒரு இபிஎஸ், ஓபிஎஸ், நானு, சசிகலா, இன்னும் யாரெல்லாம் முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்களோ அமர்ந்து பேசி கிளை கழகத்துல இருந்து தலைமையில பொதுச் செயலர் வரைக்கும் அந்த தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற நிலைக்கு நம்ம கொண்டு வரலாம். அம்மா அவர்கள் மரணிக்கிற பொழுது யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருந்தார்களோ அந்த பட்டியல் தலைமை கழகத்துல இருக்கு. அந்த உறுப்பினர் அட்டை கட்சிக்காரங்க கிட்ட இருக்கு. அவர்களுக்கு அந்த வாக்குரிமையை கொடுத்து கிளை, நகரம், ஒன்றியம், மாவட்டம், தலைமை கழகம், பொதுச் செயலர் உள்பட ஒரு தேர்தலை நடத்தினோம்னா அதுல யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களது தலைமையின் கீழ் எல்லோரும் ஒன்றுபட்டு இயங்கலாம். சார், இப்போ இது நம்ம எதுவும், நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட கருத்து எதுவும் சொல்றதுக்கே இல்லை. ஏன்னா எல்லா விஷயத்தையும் மொத்தமா கூட்டி ஆஸ்பயர் சுவாமிநாதன் அவர்கள் பேசிட்டாரு. நம்ம என்ன ஒரு தொண்டனுடைய மனநிலை என்னன்றத தெளிவா ஆஸ்பயர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லிட்டாரு. என்னை தாண்டி நான் ஒரு சாதாரண தொண்டன், ஆனா அவர் அம்மாவோட நேரடியான தொடர்புல இருந்து மாநில பொறுப்புல இருந்து இந்த கட்சியை வந்து பார்த்தவர். அதனால அவர் இதை தாண்டி வேற எதுவும் தெளிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை, அது மட்டும்தான் இப்போதைக்கு வேணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் கேட்டீங்கன்னா, அந்த தனிப்பட்ட தலைமைக்கு கூட எடப்பாடி பழனிசாமியோ இல்ல ஓபி பன்னீர்செல்வமோ தகுதியான ஆளா தெரியல எனக்கு. அவங்க 2 பேருமே, அதை தாண்டி இன்னொரு அம்மாவும், இந்த 3 பேரும் வந்து அந்த கட்சிக்கு தலைமையான தலைமுறைகளா இல்லை. ஏன்னா அவங்க வந்து தனிப்பட்ட சுயநலத்தின் பேர்ல தான் இந்த கட்சி நடத்துறாங்க. தொண்டர் அனைவரிச்சு கட்சி நடத்துற உங்களை மாதிரி இல்லை. இதை தாண்டி இன்னொரு மற்றவங்க யார் வந்தாலும் சரி, அவங்க வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைக்கு வந்தா அது வந்துதான் அந்த கட்சிக்கு எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும். என்ன அதிமுக பாஜக அடகு வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் பாஜக விட்டு நான் வெளியே வர மாட்டேன்னு சொல்லிக்கின்னு இவங்க கட்சி நடத்துறாங்கன்னா அதிமுக நடத்த மாட்டாங்க. எதிர்காலத்துல இது பாஜகவுடைய தமிழ்நாடு கிளையா தான் அதிமுக மாறும். அதுக்கு அதை நோக்கிதான் இவங்க கட்சியை எடுத்துட்டு போறாங்க.
அதை மீட்கிறதுக்கு நீங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். கிட்டத்தட்ட லாக்டவுன் முடிகிற கண்டிஷனுக்கு வருது. இன்னொரு 10-20 நாள்ல லாக்டவுனும் முடிய போகுது. நீங்க அடுத்து ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுங்க. உங்க பின்னாடி வரத்துக்கு அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள் தயாரா இருக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு, நேர்மையான நிலைப்பாடு, கட்சியை காப்பாற்றுகின்ற நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுக்கு தொண்டர்கள் துணை நிற்பார்கள். அந்த தைரியத்தில், அந்த நம்பிக்கையில், அந்த எதிர்பார்ப்பில் நீங்கள் செயல்படுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. முதல்ல அதிமுகல இருந்து திமுகல போய் நிறைய தொண்டர்கள்லாம் சேர்றாங்க. அதை முதல்ல தடுக்கணுங்கய்யா. உங்களோட அஜெண்டா இஸ் coinciding with yesterday's outcome of the district secretary meeting. நேற்று செஞ்சி சேவல் 7 மணி ஒருத்தர கூட்டு திருப்பி பேசிருக்காங்க. உங்களை அட்மிட் பண்ண போறேன் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் பேசிருக்காங்கன்னு நியூஸ்ல வந்திருக்கு. அவரை விழுத்துட்டு அதே மாதிரி பார்ட்டி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறேன், இதெல்லாம் உங்களோட ரெக்குவயர்மெண்ட். நீங்க எவ்ரி டைம் பேசுறீங்க, நான் பாக்குறேன். பார்ட்டி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இது இன்னொன்னு, இது சொல்லக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் டிஎம்கேல இருக்காரு, ஏற்கனவே ஏடிஎம்கே இருந்தாரு. எஃப்எம் ரேடியோல சொல்றாரா ஏடிஎம்கே அழிக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலா யார் போர்ஸ் தேவையில்லை, அவங்களே அழிச்சிருவாங்க கொஞ்ச நாள்ல, சசிகலாவும் இபிஎஸ் அழிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு. அவரு சிரிச்சுக்கிட்டே பெரிய நியூஸா வருது எல்லா பத்திரிகையிலையும். நான் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் நீங்க கூட சசிகலாவை அட்மிட் பண்றதுக்கு 1 வருஷம் முன்னாடி ஒரு யூடியூப் வீடியோல சொல்லி நீங்க பார்த்தேன். சசிகலா லீடரா வரணும் அப்படின்னா அந்த வேலைக்காரி இருந்தாங்க சசிகலா, அப்புறம் தோட்டி எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் நாய் விரட்டுறவங்க இருக்காங்க, ஜெயலலிதா வீடு எல்லாரும் அட்மிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க. கரெக்ட் தான். ஆனா என் ஃப்ரெண்டு சொல்றாரு சசிகலா இஸ் ஐகானிக் லீடர் அப்படிங்கிறாரு. அவர் கலர் நம்ம அதை பேசுவோம். அது எல்லாரும் ஒன்றுபட்ட அதிமுக தேவைங்கிறதா நம்ம நினைக்கிறோம். சார், ஆஸ்பியர் சுவாமிநாதன் சார் பேசினாரு. அந்த ஜெயலலிதா அம்மா அந்த விஷன் 2021 மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க சொன்னாங்க. ஆனா அதை பத்தி இப்ப அதிமுக தொண்டர்களுக்கு எவ்வளவு பேருக்கு அது ரீச் ஆயிருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க சார். அதை பத்தி நிறைய தொண்டர்களுக்கு ரீச் ஆகணும். இப்ப கொரோனா வேற இப்ப முடிஞ்சிட்டு வருது. இப்ப உடனே அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் சார். இப்ப தொண்டர்களை சந்திச்சு எப்படி நம்ம ஸ்டெப் எடுத்து நம்ம கட்சி எப்படி வளர்க்கறது, அப்புறம் கண்டிப்பா நம்ம மத்திய அரசு எந்த தப்பு செஞ்சாலும் நம்ம குரல் கரெக்டா கொடுத்துட்டே இருக்கணும் சார். அதான் சார். அந்த விஷன் 2021 ஒரு 10 ஆண்டு கால டாக்குமெண்ட், அது ரொம்ப நல்லா இருக்கு. இன்றைக்கு அந்த திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்ததுன்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எங்கேயோ போயிருந்திருக்கும். அத 2017 நான் எடப்பாடி பழனிசாமி இடத்துல சொன்னேன், இதை முழுமையா நம்ம அதுல ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பேராவா நான் படிச்சு இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போருங்க என்று சொன்னோம். மத்திய அரசாங்கத்துல இருக்கிற ஒருவரோட அமித்ஷாவுக்கு அடுத்த நிலையில இருக்கிற ஒருவர் வந்திருந்தாரு. அவரு, நானு, இபிஎஸ் 3 பேர் உட்கார்ந்து பேசணும். அப்போ 1 லட்சம் கோடி ரூபாய் நீங்க மாநில அரசாங்கத்துக்கு பீகாருக்கு கொடுத்ததை போல ஒரு சிறப்பு நிதியா கொடுங்க, இந்த திட்டங்களை நிறைவேற்றலாம்னு சொன்னோம். அப்ப அவர்களோட சிஎம் ஆபீஸ்ல ஒரு தனி செல் ஒண்ணு உருவாக்குங்க, இந்த திட்டங்களை மானிட்டர் பண்றதுக்காக ஒரு செல் கிரியேட் பண்ணுங்க, நாங்க உதவி செய்கிறோம் என்று சொன்னார். அதுல ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நான் சொல்லி ஒரு 200 கோடி அந்த பட்ஜெட்ல அலாட் பண்ணி எல்லாம் செய்து கொடுத்தோம். ஆனா அதற்கு பிறகு என்னன்னா அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி, ஆனா இவர் சொல்ற ஐடியால போனோம்னா இவருக்கு ஏதேனும் பேர் வந்துருமோ, இது எல்லாமே நம்ம கிட்ட மட்டுமே இருக்கணும், அதாவது தான் மட்டுமே அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னா அவர்களால மட்டுமே ஆட்சிக்கு வர முடிந்தால் அவர்களே இயக்கம் கட்சி புதுசா ஆரம்பிச்சு வர்றவங்க அப்படி நினைக்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி நினைக்கலாம். அம்மா அவர்கள் கூட அப்படி நினைக்க முடியல. ஆனா அவங்க தனியா நின்ன போது 27 சீட்ல தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஜார்ஜிய அணிகள் இணைந்து ஒன்றுபட்ட அதிமுகவுல தான் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. அதனால எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அவர் தொகுதியிலேயே ஜெயிக்க முடியாது, அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு செய்தார். அது எல்லோருக்கும் அதுதான் நிலை. அப்ப எல்லோரும் கலந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து செல்லுகிற அரசியல் தான் இன்றைக்கு எடுபடும். திருப்பூர் மாவட்டம் என்னோட சட்டமன்ற தொகுதி உபாத்தீங்கன்னா உடுமல்பேட்டுங்க. உடுமல்பேட்டுல எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே ஏடிஎம்கேவோட கோட்டைங்க, அது பெல்ட். கோவை திருப்பூர் மாவட்டம் இப்ப கொஞ்சமாவே இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஸ்பியர் சார் சொன்ன மாதிரி வெளிக்கட்சிகளுக்கு தான் போகிறாங்களோ தவிர்த்து உள்ள பாத்தீங்கன்னா கோஷ்டி பூசல் காரணமா ஒவ்வொருத்தரும் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி தனித்தனியா பிரிச்சுக்கிறாங்க. இதுல ஸ்பாயில் ஆகிறது எங்களை மாதிரி யூத் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் வர ஜெனரேஷன் தான் இதுல ஸ்பாயில் ஆகுறாங்க. இது எல்லாரும் அந்த அம்மானால உருவாக்கின இந்த கட்சி எல்லாரும் ஒற்றுமையா இருந்து
மறுபடியும் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும். இந்த எலெக்ஷன், அதாவது வரப்போற இந்த டவுன் பஞ்சாயத்து எலெக்ஷன், கவுன்சிலர் எலெக்ஷன்ல கண்டிப்பா பெரும் தொகுதியை வந்து நம்ம கைப்பற்றணும். அதுக்கு வந்து எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்கணும். ஐயா, நான் அம்மாவால ஈர்க்கப்பட்டு இந்த கட்சிக்கு நாங்க வந்து ஒரு நடுநிலையாளர்னு சொல்லலாம். நாங்க அதிமுக உறுப்பினர் கிடையாது. அம்மாவால ஈர்க்கப்பட்டுதான் இந்த கட்சிக்கு நாங்க வந்தோம். அம்மாவோட இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது பிஜேபிக்காக பயந்து இருந்த பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கும்போது இன்னும் எதுக்காக நம்ம பிஜேபிக்கு வந்து பயப்படணும்? எதுக்காக அவங்க சொல்றதை நமக்கு கேட்கணும்? ஒரு நல்ல வலுவான தலைமையா இருந்ததுன்னா நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம சுயமா ஒரு முடிவு எடுக்கணும். ஏன் அந்த ஒரு தலைமை பண்பு நம்ம என்ன தலைமை கிட்ட வரமாட்டேங்குது? ஒரே காரணம் தான், திமுக வழக்கு போட்டு கைது செஞ்சாங்கன்னா அதுல இருந்து காப்பாற்ற சொல்லி மோடி மூலமாக இங்க தூதுடலாம். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல சிபிஐ இருக்குது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது, இன்கம் டாக்ஸ் இருக்குது. அப்ப இவங்க கைக வந்து சுத்தமா இல்ல. அதனால மத்திய அரசாங்கமும் சேர்ந்து மாநில அரசாங்கத்தோட சேர்ந்து அவங்களும் வழக்கு போட்டு இவங்க குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட கூடாது, கட்சி பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, குடும்பங்கள் பாதுகாக்கப்படணுங்கிற பரந்த எண்ணம் தான் காரணம். ஓகே, அப்படிங்கும்போது அப்படின்னா நம்ம அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா சில தவறுகள் செஞ்சிருக்காங்க. அந்த காரணத்தினாலதான் நம்ம இவ்வளவு பயந்துட்டு இருக்கிறதா இருக்கு இன்னைக்கு. என்னுடைய கருத்து என்னன்னா, கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் கண்டிப்பா பொருந்த மாட்டாங்க சார். அவங்க வந்து தலைமை அதிகாரிகளை இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்களை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, நீங்க வேணா கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, சரி நம்ம திமுகவில் ஜாயின் பண்ணிடலாம், ஜாயின் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி பண்ணாம எம்ஜிஆர் ஆரம்பிச்சு வச்ச கட்சி இதை வந்து செதச்சிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தோடையும், அதே மாதிரி அடிமட்ட தொண்டன் வரைக்கும் கருத்துக்களை கேட்டுன்னு இன்னைக்கு 103வது ஜூம் மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணி எல்லாருடைய கருத்துக்களும் கேட்டுன்னு இருக்கீங்க. சரிங்களா? அதனால தலைமை பொறுப்புக்கு தகுதியானவங்க நீங்க மட்டும்தான் சார். வேற யாரும் தலைமை எடுத்து இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பொறுப்பு எடுத்து எல்லாரையும் இணைச்சு எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்டுன்னு உட்கார்ந்து இருக்கிறதுக்கான பொறுமை இல்லை அவங்களுக்கு. எதிர்த்து பேசினா எல்லாரையும், யார் எதிர்த்து பேசினாலும் அவங்கள விட்டு கட்சியை விட்டு நீக்கிறது. அதே மாதிரி பாஜகவுக்கு ஜால்ரா போட்டுன்னு பாஜக ஆட்சி நடத்தணும்னு அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க அதே மாதிரிதான் இவங்க செஞ்சுன்னு இருக்காங்க. கடைசியா யாருன்னா கேட்டா எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாம கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட்டாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது சரியான பதில் இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு தலைமை பொறுப்புல இருக்கிறதுக்கு தகுதியும் இல்லை சார். இருந்தாலும் நீங்க எல்லாரையும் இணைச்சு ஒன்னா கட்சி உருவாக்கணும் அப்படின்றீங்க. அதாவது எல்லாரையும் இணைச்சு அடிமட்ட தொண்டனுடைய கருத்துக்களை கேட்டுன்னு நம்ம கட்சியை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்கு உங்களுக்கு. ஸோ எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க தலைமை பொறுப்பு ஏற்றீங்கன்னா, நீங்க பொதுச் செயலாளர் ஆனீங்கன்னா கண்டிப்பா கட்சி டெவலப் ஆகும் சார். சார், இப்போ இருக்க நிலைமையை பார்த்தா நம்ம கட்சி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கவே இருக்காத மாதிரி தோணுது. நீங்க நல்லா எஃபர்ட் போடுறீங்க, நீங்க யாருக்கும் எதுவும் பயந்து பின்னாடி போகாம இதே மாதிரியே போனோம் ஐயா. உங்க பின்னாடி நாங்க கண்டிப்பா இருப்போம் லாஸ்ட் வர. இப்படி ஜூம் மீட்டிங்ல போகாம நம்ம இதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப் எடுத்து முன்னாடி வரணும் ஐயா, கட்சியை காப்பாற்றணும். இப்படி அவங்க 2 பேரும் கீழே இருந்தாலே நம்ம கடைசி வரைக்கும் அடிமையா தான் ஐயா இருக்கணும். அவங்களுக்கு அம்மா இருக்கும்போது இருந்த மாதிரி கட்சி இப்ப நம்ம கொண்டு வரணும் ஐயா. அதுக்கு நீங்க ஸ்டெப் எடுத்து கொண்டு போகணும் ஐயா. இன்றைக்கு பாழா போய் நிக்குது அந்த பொதுச்செயலர் பதவி. நீங்க தான் அந்த பதவி ஏற்கணும். அம்மாவை வைத்த பதவி நீங்க தான் ஏற்கணும். இன்னைக்கு இரட்டை தலைமையா இருக்குது. அந்த இரட்டை தலைமை தேவையே இல்லை. அம்மா வகித்த பொதுச்செயலர் பதவி மீண்டும் வரணும் கட்சிக்கு. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்து உறுப்பினரும் தாய் கழகத்தின் வந்து மீண்டும் இணைய வேண்டும். அதுதான் இந்த ஜூம் மீட்டியாக நான் வேண்டுதல் இருக்கிறேன். இந்த கட்சி பார்த்தா வடிகிற மீறுகுது ஐயா, பயமாகுது எனக்கு. அம்மா வளர்த்த கட்சி, அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி. அது இதுவரைக்கும் குடும்ப அரசியல் இல்லை, தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. இது களையக்கூடாது ஐயா. அது நீங்க தான் முழு பாடுபட வேண்டும்.
நான் முன்னாடியே சொன்னேன்ல சார், விழுப்புரம் வந்து தோத்துருவோம் அப்படின்னு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். ஆமா, நம்ம பழைய ஆளுங்களை ஆதரிக்காததுனால தான் அந்த இழப்பு நம்மளால ஏற்பட்டுச்சு. திமுக வந்து லக்ஷ்மண் வந்து அம்மாவால உருவாக்கப்பட்டவர். அவர் பொறுமையா இருந்தாரு. அவருக்கு நெருக்கடி கொடுப்பாருன்னு உங்ககிட்ட சொன்னா அது நடந்துச்சு. அன்னைக்கு நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க, நம்ம தலைமைக்கு நம்ம கட்சிக்கு பாஜக வந்து எந்த இது இடையூறும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அவங்கள கேட்டு ஏன் முடிவு பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. 3 வருஷம் கழிச்சு திரும்ப ஒருத்தர் சொன்னாரு, இதே சண்முகம் அன்னைக்கு வந்து நீங்க சொன்னதுக்கு வந்து கருத்து வந்து மாற்று கருத்துன்னு சொன்னாரு. அதுல இருந்து நான் மாறுபடுறேன் அவர் கருத்துக்கு அப்படின்னு சொல்ல உடன்படல அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு எப்படி அவர் உடன்பட்டாரு? இது இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு வர ஒரு விஷயம் நல்லது நடந்துட்டு வருது. கண்டிப்பா தலைமை பொறுப்புக்கு நீங்க வரணும். அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் கடைசி வரைக்கும் எங்க மூச்சு உள்ள வர உங்க கூட இருப்போம். ஏன்னா நீங்க தலைவர் கூட இருந்தீங்க. அந்த ஒரு எண்ணமே எங்களுக்கு போறோம். அந்த ஒரு செயல் போதும். நீங்க ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கத்துக்கு பாடுபட்டு இருக்கீங்க. நாங்க எல்லாம் பின்னாடி நிற்போம். அதுக்கான முயற்சியா ஜூம் மீட்டிங் விட்டுட்டு நேரடி களத்துல இறங்கினா நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து. நிச்சயமா நம்ம களத்துல இறங்குறோம். இப்ப தனியா அதுக்கு ஒரு டீம் போட்டு மண்டல வாரியா ஆட்களை போட்டு நம்ம அதை இறங்குறோம். நிச்சயமா இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வலிமையான ஒரு அதிமுகவை நம்ம வந்து உருவாக்கி காட்டுவோம். களத்துல நிச்சயமா இறங்குறோம். ஏங்க களத்துல இறங்கி வேலை செய்யாமையா புரட்சி தலைவர் காலத்துல நான் எம்எல்ஏ ஆயிருக்க முடியும்? களத்துல இறங்கி நிக்காமையா வந்து இந்தியாவிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல வந்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதி உள்பட திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில நம்ம வெற்றி பெற்றிருக்க முடியும்? அதனால களம் நமக்கு ஒண்ணு புதுசு இல்ல. நிச்சயமா களத்துல இறங்கி நம்ம அந்த பணியாற்றுவோம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இப்ப நம்ம தொண்டர்களுக்கு உண்டான மரியாதை சரியா கிடைக்காதனாலதான் நம்ம கட்சி எதிர்கட்சி திமுக போறாங்க. கொஞ்சம் பேசிட்டே இருங்க. என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து இருந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தான் இப்ப அங்க பாத்தீங்கன்னா திமுக கூடாரத்துல எல்லாருக்கும் மினிஸ்டர் இது கொடுத்துருக்காங்க. சோ இப்ப அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுனாலதான் அவங்க அங்க போறாங்க. சோ இந்த ரெஸ்பான்ஸை இங்க இருக்கிற தலைமைகள் ஒழுங்கா கொடுத்தாங்கன்னா இங்க இருக்கிற கட்சிக்காரங்க யாரும் போக மாட்டாங்க. ஆட்சியில இருக்கிறோம் இல்ல அது அடுத்தது. உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட்சி தான் வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சி தான் வந்து அதிகபட்சமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி. இது நம்ம வந்து எங்க போனாலும் சொல்லிக்கலாம். ஆனா அந்த கட்சி தொண்டர்களுக்கு உண்டான உரிய மரியாதைய தலைமையில இருந்து வராததுனாலதான் யாரும் சரியா செயல்படாம இருக்காங்க. சோ அந்த செயல்படணும் அப்படின்னா எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒரு தலைமையின் கீழே பண்ணோம்னா தான் இதை வந்து நம்ம சாதிக்க முடியும். இந்த வர உள்ளாட்சி தேர்தல்ல கண்டிப்பா நமக்கு வந்து ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா அதுக்குள்ளேயே எல்லாரும் ஒன்றிணைந்து பண்ணணும். நான் தான் பெரியவன் சொல்லாம ஒன்றிணைந்து பொதுச் செயலாளர் அதுக்குள்ள முடிஞ்சா தேர்ந்தெடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்றுபட்ட தலைமையின் கீழே வரணும். வந்து திரும்பவும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படணும் அப்படின்னு என்னோட சார்பா நான் கோரிக்கை வைக்கிறேன் சார். நம்ம அது பாத்தீங்கன்னா சுயநலம் தான் எடப்பாடி அவருக்கு தான் இருக்குது. ஏன்னா கட்சிக்காக அவர் வந்து இத்தனை நாளா வந்து கட்சியில ஒர்க் பண்ணல. அவரோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அடுத்தது அவரு சில பிரச்சனைகள்லாம் அவருக்கு வரனால அதை தற்காலத்துக்காக தான் கட்சியில இருந்து செயல்பட்டு இருக்காரு. 2வது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பாளராக வந்து அவர் இருக்க தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் தேர்ந்தெடுக்காமே அவரே பொறுப்பாளர் ஆயிட்டாருங்க தொண்டர்களாலும். அடுத்தது வச்சுதான் தேர்ந்தெடுக்கணும் தலைவருங்கிறது அவரே எடுத்துட்டாங்க. அதாவது இன்னி அதிமுக வந்து ஒற்றை தலைமையா வந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்காக எல்லாருமே எலெக்ஷன் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு தலைமை பொறுப்புக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் அதிமுக ஒண்ணு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க கட்சிங்கிறது வந்து. 2வது அவங்க விட்டுறணும். அடுத்தவங்களுக்காக வழிவிட்டாதான் அடுத்தவங்க வந்து வர முடியும். இளைஞர்களை உள்ள கொண்டு வரணுங்க. இளைஞர்கள் வந்தா மட்டும்தான் கட்சியோட முன்னேற்றம் அடகும். இப்ப இருக்கிற எம்எல்ஏ எம்பி ஆகட்டும் அவங்க எல்லாம் முதல்லயே வந்து இளைஞர்கள் இருக்கும்போதே கட்சிகள்ல வந்தவங்க அந்த கட்சியோட அம்மா போனதுக்கு அப்புறமே கட்சியோட திறமையெல்லாம் காப்பாத்திட்டு அதில் செயல்பட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரி இப்ப இளைஞர்கள் வந்தா மட்டும்தான் கட்சியோட முன்னேற்றம் அடையுங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் கொண்டு வரணும். அதாவது அண்ணன் அஸ்வேர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து நிறைய கருத்துக்களை இங்க சொன்னாரு. அதுதான் உண்மை. இதுதான் இப்ப வந்து அதுதான் உண்மை. அவங்க சொன்னதுதான் உண்மை. இவங்க இப்படியே போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி இவங்க 2 பேர் மட்டும் தான் கடைசியில கட்சியில இருப்பாங்க. எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு அவருடைய பிள்ளைங்க அவருக்காக துதி பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு 10-15 பேரு
இவங்களை மட்டும் வச்சு இவ்வளவுதான் கட்சி அப்படின்ட்டு ஒரு இது பண்ணிட்டு இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபியை வலுப்படுத்துறதுக்காக நடந்துகிட்டு இருக்க அரசியல் நிகழ்வுகளை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. தமிழகத்திற்கு ஒரு வலுவான அரசியல்வாதியை ஆளுநரா நியமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லணும்ன்றதுக்காண்டி. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு இளைஞரை தலைவரா போட்டு அந்த இளைஞர் மூலியமாக இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு நம்பிக்கை விதைக்கிறதுக்கு பிஜேபி முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரிக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவருக்கு தேர்தல் தோற்றாலும் பரவாயில்ல, அந்த சமூக மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி பாரதிய ஜனதா கட்சி வழங்கி இருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், எதிர்காலத்திலே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திமுக விசஸ் இந்துத்துவா என்ற ஒரு கட்டமைப்பில் தான் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை சந்திக்க வேண்டும் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய சித்தாந்தமாக இன்று அமைந்து அவர்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை நாம் கருத்தில் கொண்டு நம்முடைய கட்சி சிதறாமல், நம்மிடம் இருப்பவர்கள் விலகி செல்லாமல், இதனை ஒன்றுபட்டு இந்த கட்சியை காப்பாற்றி பிஜேபி என்கின்ற ஒரு முதலையின் வாயிலிருந்து நாம் தப்பித்தால் மட்டுமே தான் நாம் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் அந்த முதலை நாமே முழுமையாக விழுங்கிவிட்டு, நீங்கள் ஏற்கனவே கூறியது போல அந்த இரண்டு இயக்கங்கள் மட்டும்தான் அடுத்த தேர்தலில் இருக்கும். பாண்டிச்சேரி நீங்கள் சொன்னது போல பாண்டிச்சேரியில் போது நாம் வந்து 10 சீட்டு கொடுத்த இடத்தில் நாம் 10 சீட்டுக்காக போய் நிற்கக்கூடிய நிலைமைக்கு நம்மை தள்ளி விடுவார்கள். இதனை இன்று தலைமையில் இருப்பவர்கள் உணர்ந்து வெளியில் விலகி செல்பவர்களை அரவணைத்து கொண்டு வந்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது உங்கள் மூலியமாக நான் இந்த ஜூமில் கொடுக்க வேண்டுகோளாகும். தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வந்து சசிகலா அம்மாவுடைய ஆதரவான. ஏன்னா உங்க ஜூம் மீட்டிங்ல வந்து பேசும்போது நான் உங்களை தான் நினைப்பேன். ஏன்னா உங்களை வந்து இவ்வளவு தூரம் உங்களோட கண்டென்ட் சூப்பரா இருக்கு, அதை தான் சொல்ல வரேன். எதுக்காக அப்படின்னா, நீங்க இவ்வளவு தூரம் வந்து நீங்க பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பாக்குறாங்க. இதே உங்க இந்த கட்சியில இருக்கும்போது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளவு எஃபெக்டிவா நீங்க எடுத்துட்டு இருக்கும்போது ஏன் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணணும்? அதுதான். இல்ல, நான் ஒண்ணு அவங்களோட மெர்சியை பார்த்துக்கிட்டு எல்லாம் நம்ம இல்லையே. நம்ம வந்து அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து அந்த தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும் அப்படிங்கறத நோக்கித்தானே பயணிக்கிறோம். நீங்க எல்லாரும் என்னுடைய துவக்க உரையை கூட நீங்க திருப்பி அப்ப நீங்க உள்ள ஜாயின் பண்ணீங்களா? இல்ல, நான் இருந்தேன் உங்க துவக்க உரையில இருந்தேன். அதுக்கப்புறம் சசிகலா அவர்களையும் இணைத்து பயணிக்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனா சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பொழுது பொதுக்குழுவால நான் எடுத்த நிலைப்பாடு, பொதுச் செயலர் என்பவர் பொதுக்குழுவால நியமிக்கப்பட முடியாது. ஐயா, ஒரு கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு இன்னைக்கு கொங்கு மண்டலத்தை வந்து தனியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு வந்து இதே கூட்டணி கட்சிக்கு வந்து எதுவுமே பேசாம இருக்காங்களேங்க. இதே வந்து எந்த அப்ப பயம் இல்லாம தானே இருக்காங்கன்னு சொல்றேன். நான் எதிர்க்க வேண்டியதானே, யாரோ ஒருத்தர் எதிர்க்க வேண்டியதானே. எதிர்த்துத்தானே இல்ல, யாருமே அது கேட்கவே இல்லையே. நானே என்னோட உரையை கேளுங்க, அது தவறு. நீங்க மட்டும்தான் வந்து இந்த குரல் கொடுத்தீங்க. ஏன்னா இந்த மக்கள் அடிப்படை தொண்டருடைய மனத்துல என்ன நடக்குதோ அது கூட தெரியுது உங்களுக்கு. ஆனா இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷமா அதிமுக தானே ஆண்டுட்டு இருந்தாங்க. 7 வருஷமா பிஜேபி தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு உங்க மண்டலம் வந்து ஏன் தனியா பிரிக்கணும்? அப்ப ஏன் கொண்டு வரல? ஏன் 2 மாசத்துக்கு முன்னாடி ஏன் வந்தது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்? அவர் அஸ்பேர் அண்ணா நல்லா பேசினாங்க. அதுதான் இது. நான் ஏற்கனவே உங்களை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன் நேர்லயே. எப்படி உங்களை பார்த்து பேசினோ. இப்ப வந்து அம்மா ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன். அம்மா அவங்க வந்து எல்லாரையும் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க திரும்ப. ஏன்னா அம்மாவோட கை ஓங்கிருச்சு, எலெக்ஷன்ல நின்னுட்டாங்க. இவர் வந்து இங்க என்னன்னா 2 பேரும் அதான் சொல்றேன் இல்லையா, ஒருத்தர் பின்னால ஒருத்தர் அலைஞ்சுக்கிட்டு என்னால நீ ஜெயிச்சியா உன்னால நான் ஜெயிச்சேனா அந்த பிரச்சனை தான். இப்ப இதே இது வந்து ஒருத்தரை ஒதுக்கிட்டு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டாருனாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது அந்த 2 பேரும் ஒத்து வரல. நமக்கு வந்து 2 எலெக்ஷன் பார்த்தாச்சு. நேத்தெல்லாம் அந்த இது கொங்கு நாடுன்னு பார்த்த உடனே நான் அதுக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு நமக்கு கோயம்புத்தூர்ல தானே எல்லாமே இருக்கு. எனக்கும் ஒண்ணுதான் போட்டேன். கொங்கு நாடு வந்து கொஞ்ச காலத்துல வந்து கான்பூர் நாடு ஆகி போயிரும், யூபியோட டிஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம படுற பாட்டு நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சிறிய மனப்பான்மை, குறுகிய மனப்பான்மையோட எந்த லெவலுக்கு வந்துருச்சு அந்த ஒரு தலைமை. நம்ம தலைமை விட்டு கொடுத்தாச்சு எல்லாத்தையும். சோ இப்போ வந்து ஒரு குட் சைன். அடுத்த லெவல் ஆஃப் ஆட்கள் வந்து பகிரங்கமா வர்றாங்க நம்ம கூட, உங்க கூட. சோ லேட் ஆகாம
கொஞ்சம் நம்ம களத்துல இறங்குறதுக்கு காலம் ஒத்துழைக்கணும். நமக்கு காலம் தான் ஒத்துழைக்கல. என்னை பொறுத்தவரை 1.5 வருஷமா காலம் நமக்கு ஒத்துழைக்கல. காலம் ஒத்துழைக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம களத்துல இறங்குவோம். நாங்கெல்லாம் அதை சொன்ன எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, நாங்கெல்லாம் வந்து எங்களை பொறுத்த வரையில புரட்சி தலைவர் அம்மா, அந்த 2 தான் வந்து திருமந்திரம். இடம் மாறிய ஒரு ராஜ்யசபா பெண் உறுப்பினருக்கு ஒரே ஒரு பதில் தான் போட்டேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளானது உங்களாலையும் உங்க பக்கத்து ஊர் சசிகலா புஷ்பாங்கிறவங்களாலையும் தான். அம்மாவினுடைய புனித ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காது, நன்றி கெட்ட மாந்தரடா அப்படின்னு போட்டு அம்மாவின் உண்மை தொண்டன்னு போட்டு டைரக்டாவே மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். இதுக்கு இந்த பொழப்புக்கு வந்து பேசாம ஒரு பாட்டில் எதையாவது வாங்கி குடிச்சிட்டு ஓரமா படுத்துடலாம். ஏன்னா அம்மாவுக்கினுடைய துயரங்கள் ஆரம்பிச்சதே தூத்துக்குடி திருநெல்வேலி மேயரை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குறேன்னு சொல்லி முடிவெடுத்து அந்த 2 மேயர் பதவிக்கு எலெக்ஷன்ல போனதுலதான் பிஜேபி கூட டைரக்டா அம்மாவுக்கு வந்து லாக் ஆனாங்க. அதுல இருந்துதான் நமக்கு தலைவலி கட்சிக்கு அம்மாவுடைய பெரிய தலைவலி வந்து இந்த 2 பெண்களால. மத்த அத்தனை பேரும் அமைதியா போகணும். அதுலயும் சசிகலா புஷ்பாலாம் மன்னிக்கவே முடியாது. இந்த மாதிரி நேற்று செஞ்சது வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு எனக்கெல்லாம். ஏமா நான் ரொம்ப நல்லா அவங்க கூட பேசுற ஆளு, ரொம்ப நல்லா பேசுறவங்க, மரியாதையா இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த பொழப்பு தேவையே இல்லை. அவங்களே தாங்க, அவங்களாலதான் தலைவலியே வந்துச்சுங்க. திருநெல்வேலிக்கும் நீங்க எடுத்து அப்படி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அங்க இருந்துதான் பிஜேபிக்கும் அம்மாவுக்கும் வந்து அதுவரை அப்பா வந்து அதை பத்தி பிஜேபி பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டு ஜாலியா அவங்க எல்லாம் நம்ம கணக்கிலே கிடையாது. அதிமுக பொறுத்தவரையில அவங்க எல்லாம் ஒன்லி ஸ்பெக்டேட்டர்ஸ் காலத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்னமோ பெரிய ஆள் மாதிரி. அடுத்தது வந்து இந்த நேற்று வந்திருக்கிற அந்த கொங்கு நாடுங்கிறத வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் கொங்கு மண்டலத்துல அதே டாபிக்கா வச்சு நம்ம பேசுவோம். இல்ல ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய பூமி அது. அது என்னமோ எங்கேயோ உட்காந்துட்டு என்னமோ இல்ல, அதுல பெரிய சதி திட்டம் இருக்குதுங்க பின்னால. அது நம்ம அப்புறம் நேர்ல பாக்குறப்ப நம்ம பேசிக்கிடலாம். எனிவே காலம் கனியட்டும் நம்மளுடைய ஆக்ஷனுக்காக. நன்றி நன்றி. என்ன போதான் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம். இப்போ நீங்க எடுக்கிற முயற்சிகள் நல்ல முயற்சி தான். நான் ஒவ்வொரு டைம் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எல்லாரும் நீங்க வந்து களத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. அதான் இந்த கொரோனா பீரியட் முடிஞ்சுட்டா நீங்க களத்துக்கு வரலாம். கொரோனா இருக்கும்போது வந்து அதனால ஒரு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. நீங்க அதற்கு பிறகு இந்த கொரோனா ஓரளவு கம்ப்ளீட்டா முடிஞ்ச பிறகு நீங்க களத்துக்கு வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா, இப்ப இருக்கிற மாவட்டம்னா ஒரு 5 தொகுதி 6 தொகுதிங்கிற அளவுல நீங்க வந்து கலந்துக்கிட்டாலே கூட போதும். அப்படித்தான் எல்லா தொகுதிக்கும் போலாங்க. 234 தொகுதியும் விசிட் பண்ணலாம். எனக்கு நைட்டு வேலை 3 மாசமா இந்த தொடர்புலையும் உங்களை மீட் பண்ண ஒரு ஆசையும் கூட. இன்னைக்கு எல்லா நிகழ்வுகளையும் கேட்டேன். இருந்தாலும் அந்த கேஸ் எப்பயா முடியுது? உங்க கேஸ் அந்த போட்டு ஃபைல் பண்ண கேஸ் எப்ப முடியுது? வந்துரும். இப்ப இந்த அனைமா ஒரு செப்டம்பர் அக்டோபருக்கு மேல அது ஹியரிங் வரும். நீங்க அது என்னன்னாக்கா அது பைசல் பண்ணாதான் ஒற்றை தலைமை குடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பாங்கிறத வந்து நீங்க தான் அதை வரலாற்றுல பறைச்சாடுறதுக்கு ஒரே ஆளு நீங்க ஒரு ஆளு தான். சும்மா ஜூம் மீட்டிங்ல பேசுறான், 10 பேர் கலந்துக்கிறான், 10 பேர் கதை சொல்றாங்க, அதெல்லாம் கேட்டதுல வந்து டைம் வேஸ்ட் பண்றதுல நோ யூஸ். இல்ல இது டைம் வேஸ்ட் இல்ல. ஒவ்வொரு தொகுதியிலையும் யாருங்கிறத நம்ம ஒருங்கிணைச்சுக்கிறோம் இல்லையா? அப்ப இது வரைக்கும் நம்ம 103 நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சியில 80 பேர் கலந்துக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அது எவ்வளவு பேர் இது வரைக்கும் கலந்துருப்பாங்க, எவ்வளவு பேர் பேசி இருப்பாங்க. அது பேஸ்புக் லைவ், ட்விட்டர்ல, இன்ஸ்டால, கிளப் ஹவுஸ்ல எல்லாத்துலயும் பாக்குறாங்கல்ல, யூடியூப்ல. அப்ப அந்த செய்திகள் ரீச் ஆகுது. நிறைய எனக்கு தனிப்பட்ட முறையில செய்திகள் அனுப்புறாங்க. அவங்க நம்பர் கொடுக்குறாங்க, நாங்க கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டு. அந்த நம்பர்ல இருந்து இந்த லிங்க் கேட்கறாங்க, கொடுக்குறோம். அவங்க வந்து இதுல கலந்துக்கிறாங்க. இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துற பொழுதுதான் நம்ம தொகுதிக்குள்ள போகும் பொழுது ஒரு தொகுதிக்கு 1000 பேர் கட்சிக்காரங்க ஆளுக்கு 10 பேர் கூட்டிட்டு வந்தா கூட ஒரு 10,000 பேரோட வச்சு ரொம்ப பெரிய அளவுல நம்ம அந்த நிகழ்ச்சிகள் நடத்துறதா இருக்கணும். இன்று வந்து 103வது நிகழ்ச்சியை வந்து நம்ம மிக சிறப்பா நம்ம வந்து நடத்தி முடிச்சிருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சிங்கிறது 104வது நிகழ்ச்சி வருகிற புதன்கிழமை அன்றைக்கு மாலை 5:30 மணி அளவுல இருக்கு. முடிந்தால் அதுல நம்ம விவாதிக்கிறது கூட இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும்.
முதல்ல அவர்களோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்பதை அதிமுக தொண்டர்கள் அங்கங்க தீர்மானம் போட்டு அறிவிக்கணும். ஏன்னா இந்த கொங்கு நாடுங்கிறத ஒரு தனி நாடாக பிரிக்க வேண்டும் என்கிற அவர்களது கோஷம் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்துல தெரியாமல் உருக்குலைச்சிரும். அவர்கள் அதற்கு இன்று மறுப்பு கூட இதுவரை ஒரு கண்டனமோ மறுப்போ அந்த விஷயத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்கிற கருத்தையோ இந்த இரண்டு இபிஎஸ் ஓபிஎஸ் என்கிற இந்த இரட்டை தலைமை இதுவரைக்கும் சொல்லல. இது பாரதிய ஜனதா கட்சியை மட்டுமல்ல, மௌனம் காட்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் அழித்து விடும். அதனால அதிமுக என்பது தொண்டர்கள் முடிவெடுக்கிறது தான் அதிமுகவுடைய திசை என்பதை நிரூபிக்கிற விதமாக நம்ம செயல்படுவோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இதுல நிறைய பேர் பேசணும்னு இப்ப செய்தி அனுப்பிச்சிருக்கிறீங்க. வர்ற புதன்கிழமை அன்னைக்கு மாலை 5:30 மணிக்கு நடக்கிற நிகழ்ச்சியில எல்லோருக்குமே பேசுகிற வாய்ப்பை நம்ம கொடுப்போம். நன்றி, வணக்கம். இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.